நாகையில் மேகதாட்டு அணை திட்டத்துக்கு எதிராக பேரணி சென்ற விவசாயிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். நாகையில் மேகதாட்டு அணை திட்டத்துக்கு எதிராக பேரணி சென்ற விவசாயிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தடையை மீறி பேரணி சென்றதாக அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாகையில் மேகதாட்டு அணை திட்டத்துக்கு எதிராக பேரணி சென்ற விவசாயிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தடையை மீறி பேரணியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. நாகை வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் வரை பேரணி வந்த விவசாயிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். முன்பாக விவசாய அமைப்பினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விஷ்ணு இணைந்திருக்கிறார். விஷ்ணு, விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட என்ன காரணம்? மேகதாட்டு அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் போராட்டம் நடைபெறுகிறது. இந்த விவசாயிகள் எதுபோன்ற கோஷங்களை முன்வைத்தனர்? என்ன நடந்தது காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் இடையே? தமிழக அரசு தேர்தல் கால வாக்குறுதியான 5 ஏக்கர் நிலம் உள்ள உழவர்களுக்கு முழு கடன் தள்ளுபடியும் 5 ஏக்கருக்கு மேல் கடன் பெற்ற உழவர்களுக்கு 50% கடன் தள்ளுபடி என தேர்தல் கால வாக்குறுதியாக அறிவித்துவிட்டு தற்போது தனியார் நிறுவனங்களை போல அவர்கள் பல்வேறு வகையில் அறிவிப்பு செய்து உழவர்களை மாநில அரசு வஞ்சித்து விட்டது என காவிரி விட்டது எனவும் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் அதே போல மத்திய அரசை கண்டித்தும் காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கங்களின் கூட்டு இயக்கம் சார்பில் நாகை அவிரித்திடல இந்த பேரணியும் ஆர்ப்பாட்டமும் நடத்துவதை அறிவிச்சிருந்து அங்க கூடியிருந்தாங்க. காவல்துறையினர் போராட்டத்திற்கு அனுமதி மறுத்த நிலையில தடையை மீறி இந்த பேரணியானது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்ல முற்பட்டாங்க. அப்போது சிஆர்சி அருகே காவல்துறையினர் அவர்களை வழிமறித்து குண்டுகட்டாக அவர்களை கைது செய்தாங்க. அப்போதும் அவர்களை காவல்துறையின் தடையை மீறி அவர்கள் பேரணியாக சென்றாங்க. ஒரு சிலர் மட்டும் முதலில் கைது செய்த நிலையில வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் வரை சென்றாங்க. அப்போது தங்கள் கோரிக்கை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அவங்க அங்க வருவாய் கோட்டாட்சியர் அருகே சாலையை போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அப்போது காவல்துறைக்கும் அந்த போராட்டக்காரர்களுக்கும் சிறிது நேரம் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது, வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து 5 பேர் மட்டும் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்க அனுமதிக்கப்பட்டாங்க. பின்னர் இவர்கள் அனைவரையும் கைது செய்தவர்களை தனியார் மண்டபத்தில் தற்போது வைக்கப்பட்டுள்ளார்கள். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி விஷ்ணு.